வெல்கம் டு படித்ததில் பிடித்தது. நான் உங்கள் மஞ்சு. இன்னைக்கு கதையெல்லாம் இல்லைங்க, எங்க ஊர் ஸ்பெஷல் மணப்பாறை முறுக்க பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். என்னதான் வயிறு முட்டை சாப்பிட்டாலும் நொறுக்கு தீனி இல்லைன்னா நிறைய பேர் தவிச்சு போயிடுவாங்க. நம்ம நாட்டுல இந்த நொறுக்கு தீனியில முதலிடத்தை பிடிச்சிருக்கிறது இந்த முறுக்கு தான். அப்படிப்பட்ட முறுக்குன்னு சொன்ன உடனே நம்ம மனசுல மொறு மொறுன்னு அதை கடிச்சு திங்கும் போது வர்ற சத்தமும் அதோட வாசமும் தான் ஞாபகத்துக்கு வரும். என்ன காரணம்னா, முறுக்குங்கிறது இந்திய மக்களோட ஒரு பாரம்பரிய நொறுக்கு தீனி அப்படிங்கிறத யாராலையும் மறுக்க முடியாது. இவ்வளவு சிறப்பு பெற்ற இந்த முறுக்கு பல ஊர்ல பல விதமா தயாரிச்சாலும் திருச்சி மாவட்டத்துல உள்ள மணப்பாறையில முறுக்கு உலக அளவுல ஃபேமஸ் ஆயிருக்கு. இது உங்களுக்கும் தெரியும். மணப்பாறையில 1930ஆம் ஆண்டுல இந்த முறுக்கு தயாரிக்கும் தொழில் ஆரம்பமாச்சு. இன்னைக்கும் பல குடும்பத்துல இததான் பிரதான குடிசை தொழிலா செஞ்சுட்டு வராங்க. இந்த முறுக்கு ரொம்ப ருசியா இருக்கிறதுக்கு காரணமே மணப்பாறை தண்ணியோட உப்புத்தன்மை தான்னு முறுக்கு தயாரிக்கிற நிறைய பேர் சொல்றாங்க. மணப்பாறை ஊரோட தண்ணி இயற்கையாவே உப்புத்தன்மை கொண்டது. இந்த உப்புத்தன்மை கொண்ட தண்ணீரை வச்சு முறுக்கு தயாரிக்கிறனால இது ரொம்பவே ருசியா இருக்கும். முறுக்க 2 தடவை எண்ணெயில பொரிச்சு எடுப்பாங்க. அதுவும் இதோட ருசிக்கு இன்னொரு காரணம். ஆனா இந்த முறுக்கு தயாரிக்க இங்கு இதுக்காகவே தனியா அரிசி விலை வச்சு அதை வச்சு முறுக்கு தயாரிக்கிறாங்க. இதுவும் இந்த முறுக்கின் ருசிக்கு இன்னொரு காரணம். இங்கு தயாராகும் முறுக்கு உலக அளவில் பலவிதமான நாடுகளுக்கு தினமும் ஏற்றுமதி செய்வது இன்றளவும் நடக்கிறது. பாரம்பரியமிக்க இந்த குடிசை தொழில் இன்று நலிவடைந்து கொண்டு வருகிறது. என்னதான் நம்ம சொந்த ஊரை விட்டு இந்தியாவில் பல இடங்கள்லையும் வெளிநாட்டுக்கும் வேலைக்காகவும் படிக்கவும் போயிருந்தாலும் அங்கு என்னதான் பலவிதமான ஸ்நாக்ஸ் சாப்பிட்டிருந்தாலும் நம்ம சொந்த ஊர் ஸ்நாக்ஸுக்கு ஈடாகாது. 2-3 வருஷத்துக்கு முன்னாடி புதிய தலைமுறை சேனல்ல அழிந்து வரும் குடிசை தொழில்னு மணப்பாறை முறுக்கு தொழிலை பத்தி போட்டாங்க. பார்க்கும்போதே மனசு வலிச்சிச்சு. ஒரு காலத்துல திருச்சியில இருந்து மணப்பாறை வழியா தென் மாவட்டத்துக்கு போற அத்தனை பஸ்லயும் மணப்பாறை வர்றப்ப மாரியம்மன் கோயில் ஸ்டாப்ல முறுக்கு விற்கிறவங்க கூடையில முறுக்கு எடுத்துக்கிட்டு பஸ்ஸுக்குள்ள வியாபாரம் பண்ணுவாங்க. அவங்க அடுத்த ஸ்டாப் போறதுக்குள்ள, அதாவது மணப்பாறை பஸ் ஸ்டாண்ட் போறதுக்குள்ளேயே கூடையில உள்ள எல்லா முறுக்கும் வித்து போயிடும். ஆனா இப்ப ஒரு பாக்கெட் வியாபாரம் ஆகவே அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு காலத்துல முறுக்கு தயாரிச்சு பல மாவட்டத்துக்கு வியாபாரம் பண்ண வியாபாரி இப்ப இந்த தொழிலே வேணான்னு விட்டுட்டு போயிட்டாங்க. இது மாதிரி பல பேரு மணப்பாறை முறுக்க பத்தி ரொம்ப பெருமையா பேச ஆரம்பிச்சு மன வேதனையோட முடிக்கிறதுக்கு நான் ரொம்பவே வருத்தப்படுறேன். நம்ம பாரம்பரியத்தை நம்ம தான் காப்பாற்றணும். சின்ன குழந்தைங்களுக்கு 150 ரூபாய்க்கு டைரி மில்க் வாங்கி கொடுக்காம 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு இந்த முறுக்க வாங்கி கொடுங்க. இந்த தின்பண்டத்துல எந்த கெடுதலுமே இல்லை. மற்ற ஊர்க்கார நண்பர்கள் எங்கள் ஊர் மணப்பாறைக்கு வந்தால் மிஸ் பண்ணாம அவசியம் முறுக்க வாங்கி சாப்பிடுங்க. இந்த வீடியோவை கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. பாய்.